இது ஆப்ரேஷன் ரைசிங் லைன் அப்படின்ற ஆப்ரேஷனில் அவங்க இஸ்ரேல் ஆரம்பித்தாங்க. இது எதுக்கு ஆரம்பித்தாங்க அப்படின்னா, அதாவது இந்த 3 விஷயங்கள் காரணம். ஒன்று, அவங்களோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் அழிக்கணும். 2வது, அவங்க மிலிட்ரி ரெஷீம் மிலிட்ரி லீடர்ஷிப் அழிக்கணும். 3வது, அவங்க மிலிட்ரி இன்ஸ்டாலேஷன்ஸ் தான் டார்கெட்டட் கில்லிங்ஸ். இது 3 தான் பண்ணணும்னு இஸ்ரேல் ஆரம்பித்தாங்க. இஸ்ரேல் ஆரம்பித்து அடித்த ஃபஸ்ட்டு ஸோ ஈரானில் வந்து கிட்டத்தட்ட 5 நியூக்ளியர் சைட்ஸ் இருக்குது. ஒன்று நட்டான்ஸ்ன்றது வந்து நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் சைட்டு. இன்னொன்று ஃபோர்டோன்றது நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் சைட்டு. அராக்குன்றது வந்து நியூக்ளியர் அசம்பிளிங், அந்த அசம்பிள்லாம் பண்ணி வெப் ஹெட்ஸ்லாம் அசம்பிள் பண்ணி சைட் இருக்குது. இன்னொன்று வந்து இன்னொரு 3-4 இந்த தப்ரீஸ்கில் ஒன்று இருக்குது, இன்னொன்று ஹெஷான் ஒன்று கீழே. ஸோ இந்த இடத்துலலாம் வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸு, பேலிஸ்டிக் மிசைல்ஸு எல்லாமே ஸ்டோர் பண்ணுற இடம். மெயினாக வந்து அவங்க டார்கெட் பண்ணுற இடம் வந்து நட்டான்ஸில் வந்து நியூக்ளியர் என்ரிச்மெண்ட், அதாவது அது வந்து அந்த நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் சைட் வந்து பூமியிலேருந்து 9 மீட்டருக்கு கீழே இருக்குது நட்டான்ஸ்னு. அதை பாம்பு பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு பாம்பிங் பண்ணும்போது அதை பாம்பு பண்ணிட்டாங்க. அந்த ரியாக்டர்ஸ் வந்து இப்போதைக்கு செயலிழந்து கிடக்குது. அது அப்படியே லீக்கேஜ் ஆகலை. ஐஏஇயை பார்த்துட்டாங்க, அது லீக்கேஜ் ஆகலை, பட் செயலிழந்து கிடக்குது.